ஆர்கனைசேஷன் நேம் NICL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாபுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 266 இருக்குது. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் AO. இதில் வந்து வேரியஸ் போஸ்ட் இருக்குது. ஸ்கேல் 1. சேலரியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாபுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் இருக்கும். அதில் பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 50,925. பட் உங்களுக்கு கையில் கிடைக்கிற சேலரி வந்து மந்த்லி வந்து 85,000 ப்ளஸ் மற்ற அலவன்சஸ்லாம் இருக்கும். 1 lakh வரைக்கும் சேலரி கிடைக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்க வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் சிட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 3, 2025. ஆன்லைனில் NICLோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் 266 வேகன்சிஸும் மல்டிபிள் போஸ்ட்டு கீழே வருது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லேயே வந்து வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. இப்போ ஏஓவில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் MBBS கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லீகல் லா முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ், IT, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், ஜென்ரலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் ஜென்ரலிஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 170 போஸ்ட்டு கிட்ட இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த போல் அந்த டிசிப்ளின் வைஸ் இப்போ MBBSனால் அதில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், MBBS, MD, MS இந்த மாதிரி அது ரிலேட்டட் டிகிரி முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். லீகல்னால் லா முடிச்சிருக்கணும். ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ICAAயில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது BCom, MCom முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஆப்வியஸாக வந்து இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT ஆர் MCA கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ். ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கு அந்த நேமில் இருக்கிறது போல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், BE, ME, MTech இந்த மாதிரி வேரியஸ் வந்து டிசிப்ளின்ஸ் இருக்குது, வேரியஸ் டிகிரிஸ் இருக்குது, அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ ஜென்ரலிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் எனி டிகிரி அது வந்து UG ஆர் PG இருக்கலாம். அது வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து 60% இருக்கணும். ஜென்ரலுக்கு SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 55% இருக்கணும். எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இந்த ஏவோவில் ஜென்ரலிஸ்ட் அதை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா டிசிப்ளின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 21 to 30 years, மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இருக்கலாம். எந்த டேட் அப்படின்னா May 1, 2025. சேலரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தது போல் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 85,000 அந்த ரேஞ்சில் இருக்கும், எல்லா அலவன்ஸஸும் சேர்த்து. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. அதனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள் ஏஜ் லிமிட் வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 1000 rupees வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 rupees பே பண்ணால் போதும். நீங்கள் ஆன்லைனில் உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI வச்சு அப்ளை பண்ணும்போதே பே பண்ணிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்குது டெஸ்ட்டில். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கான டேட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சர் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அப்டேட் வரும். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுவும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ. லாஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் மிஸ்மேட்ச் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்ஸ் பாருங்கள், தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த முக்கியமான சிட்டிஸில் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஸ்டெப்ஸாக நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜோட பாட்டம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது டைரெக்டான NICL வெப்சைட்டில் இருக்க அந்த PDF இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நீங்கள் வெப்சைட்டில் போயும் தேடி எடுத்து அப்ளை பண்ணலாம். பட் நம்ம வெப்சைட்டில் வந்து டைரெக்டாக உங்கள் பட்டன் வச்சுருக்கோம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஓப்பன் ஆகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 28th July, ஸோ July 20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் 31st August, நெக்ஸ்ட் மந்த், அதுக்கு அடுத்த மந்த் நடக்கும். ஸோ இதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் டோட்டல் வேகன்சி எவ்வளோ, அந்த டோட்டல் வேகன்சிஸில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோன்ற அந்த ஸ்பிட்டப் வந்து இந்த டேபிள் இருக்குது. டோட்டல் 266 வேகன்சியும் கிளியராக வந்து ஸ்பிட் பண்ணி போட்டிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் வந்து டீட்டெயில்டாக இங்கே இருக்குது இந்த டேபிளில். பேஜ் நம்பர் 3 இருக்குது. ஸோ ஜென்ரலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா UG ஆர் PG கிராஜுவேட் எனி ஸ்ட்ரீமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ். பட் வந்து மினிமம் மார்க்ஸ் இருக்கணும். அது மீட் ஆகலைன்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துங்க May 1, 2025 படி மினிமம் 21, மேக்ஸிமம் 30. இந்த எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வெப்சைட்லேயே பார்த்துட்டோம். பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் அது கிளியராக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் வந்து என்ன வந்து அந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபேஸ் 1க்கு ஒரு டேபிள் இருக்கும், அதே மாதிரி ஃபேஸ் 2க்கும் ஒரு டேபிள் இருக்கும். இதுபடி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ ஒவ்வொரு என்ன சப்ஜெக்டில் வந்து எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் சூஸ் பண்ணுற மாதிரி. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மார்க்ஸ் இருக்குது.
டியூரேஷன், அப்புறம் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஒரு டேபிள் இருக்குது. ஸ்பெஷலிஸ்ட்னால் ஸ்பெசிஃபிக்கான அந்த டிகிரி. ஸோ நீங்கள் எந்த டிசிப்ளினில் இருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல இந்த ஸ்பெஷலிஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டேபிளில் இருக்கபடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ அதுக்கடுத்து இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்பர் 10ல் இருக்குது, பேஜ் நம்பர் 10. ஸ்டேட் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் முக்கியமான 3 சிட்டி, அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 சிட்டியில் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம். 2 ரவுண்டுமே. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம மேலே பார்த்தது. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சிட்டியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஆப்வியஸாக வந்து சென்னையில் மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் நடக்கும். இன்டர்வியூ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் பேஜ் நம்பர் 13ல் இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே இருக்கும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் வந்து இங்கே இருக்குது. இதுபடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பேஜ் நம்பர் 14ல் இருக்குது. வெப்சைட்டில் கெரியர் பேஜ் போய்ட்டு அங்கே அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். பட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் நம்ம பேஜோட பாட்டமில் போனோம்னா அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் பட்டன் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து அந்த டைரக்ட் லிங்க். போஸ்ட்டோட நேம் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து July 7, 2025. அப்ளை பண்ணுறதுக்கு ரைட் சைடில் வந்து டாப்பில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்குது, எல்லோ கலரில். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த லாகின் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ள ஸ்டேட்டஸ், ஃப்யூச்சரில் வந்து அட்மிட் கார்டு phase 1 phase 2 எக்ஸாமுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸும் வந்து இந்த லாகின்லாம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மெயிலுக்கும் வந்துடும். நீங்கள் எதுக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கேட்டிருக்க டீட்டெயில்ஸை செக் பண்ணி ஃபில் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, ஸ்கேன் பண்ணி அதையும் வந்து கேட்டிருக்க இடத்துல வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டோட வெரிஃபிகேஷன், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், என்ன சைஸு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு அந்த பிடிஎஃப்ல இருக்கும். அதையும் கிளியராக வெரிஃபை பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இமெயிலில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 3, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.